அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்தால் முடிவு அழகாக இருக்கும். இந்த தலைப்பை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நிமிஷம் இந்த முழு சீரீஸை இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த இறுதி பகுதியை மட்டும் மனதில் வைத்து கேளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு கண்ணீர் வந்தாலும், எவ்வளவு கதவுகள் மூடப்பட்டாலும், எவ்வளவு கண்ணீர் வந்தாலும், எவ்வளவு மறந்துவிடக்கூடாது, நம்முடைய ரப்பு நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். சில நேரங்களில் நாம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைப்போம். ஆனால் அல்லாஹ்விடம் நம்முடைய ஈமான் இன்னும் இருக்கிறது என்றால், பணம் போகலாம், வேலை போகலாம், மக்கள் விலகலாம், உறவுகள் மாறலாம், கனவுகள் உடையலாம், ஆனால் அல்லாஹ்வை மட்டும் இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், சூரா ஆல் இம்ரான், ஹஸ்பன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீலு, அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே சிறந்த பொறுப்பாளன். இந்த வார்த்தை ஒரு சாதாரண அல்ல, இது ஒரு முஸ்லிமின் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கை. எனக்கு யாரும் இல்லை என்று தோன்றும் போது அல்லாஹ் எனக்கு போதுமானவன், என்னுடைய பிரச்சனைக்கு வழியே இல்லை என்று தோன்றும் போது அல்லாஹ் எனக்கு போதுமானவன், என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று பயப்படும் போது அல்லாஹ் எனக்கு போதுமானவன், நான் மிகவும் சோர்ந்து விட்டேன் என்று தோன்றும் போது அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில கதவுகள் நம்மால் திறக்க முடியாது. நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவை திறக்காமல் இருக்கலாம். அப்போது கதவை உடைக்க முயற்சி செய்யாதீர்கள், அல்லாஹ்விடம் வேறு கதவை திறக்க சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஓக் சூரத் தலாக், வமன் யத்தகல்லாஹ் யஜஅல்லாஹ் மக்ரஜன் ஷவயர்சுகு மின் ஹைசு லா யஹ்தஸிபு வமன் யதவக்கல் அல்லாஹ் ஃபஹு ஹஸ்பு. யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கு அவன் ஒரு வெளியேறும் வழியை ஏற்படுத்துவான், மேலும் அவர் எதிர்பாராத இடத்திலிருந்து அவருக்கு உணவளிப்பான். யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். எதிர்பாராத இடத்திலிருந்து. இதுதான் அல்லாஹ்வின் திட்டத்தின் அழகு. நாம் ஒரு வழியை மட்டுமே பார்க்கிறோம், அல்லாஹ் எனக்கு தெரியாத 100 வழிகளை அறிந்திருக்கிறான். அதனால் இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த கதவும் திறக்கவில்லை என்றாலும் கவலைப்படாதீர்கள். அல்லாஹ் திறக்க வேண்டிய கதவை சரியான நேரத்தில் திறப்பான். நீங்கள் நீண்ட காலமாக ஒரு துஆவை செய்து கொண்டிருக்கிறீர்களா? தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீர்களா? சப்ர் செய்யுங்கள். நீங்கள் ஒரு பாவத்துடன் போராடுகிறீர்களா? தௌபா செய்து மீண்டும் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து தூரமாகிவிட்டீர்களா? இன்று ஒரு சிறிய அடியை அவனை நோக்கி எடுத்து வையுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், சூரா அஸ்மர், லா தக்னதுவா மின் ரஹ்மல்லாஹி இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப் ஜமீஅன். அல்லாஹ்வின் அருளிலிருந்து நம்பிக்கை இழக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான். எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் திரும்பி வாருங்கள். எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் தௌபா செய்யுங்கள். எவ்வளவு முறை விழுந்திருந்தாலும் மீண்டு வாருங்கள். அல்லாஹ்வின் கதவை விட்டு செல்லாதீர்கள். ஏனென்றால் மனிதர்கள் உங்களை நிராகரிக்கலாம், ஆனால் அல்லாஹ்வின் அருளை நீங்கள் நம்பிக்கையுடன் தேடிக்கொண்டே இருந்தால் அவன் அருள் உங்களை விட்டு விலகாது. அன்பான சகோதரர்களை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருசையிலும் நாம் செய்கிறோம், நம்முடைய பிரச்சனைகளை எண்ணிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் அல்லாஹ்வின் நிம்மத்துகளை என்ன மறந்து விடுகிறோம். ஒரு பிரச்சனை வந்தவுடன் எனக்கு ஏன் என்று கேட்கிறோம். ஆனால் பல வருடங்களாக அல்லாஹ் கொடுத்த நன்மைகளுக்காக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல மறந்து விடுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், சூரா இப்ராஹிம், லைன் ஷக்கர்தும் லாசிதனுக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். அதனால் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்திருப்பதை பார்க்க ஆரம்பியுங்கள். உங்களுக்கு ஈமான் இருக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ். தொழுகை செய்ய முடிகிறதா? அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை படிக்க முடிகிறதா? அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் பெற்றோர்கள் உயிருடன் இருக்கிறார்களா? அல்ஹம்துலில்லாஹ். உயிருடன் இருக்கிறார்களா? அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் குடும்பம் இருக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு உணவு கிடைக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ். உயிருடன் இருக்கிறீர்களா? அல்ஹம்துலில்லாஹ். மிக முக்கியமாக தௌபா செய்ய இன்னும் வாய்ப்பு இருக்கிறதா? அப்படியான அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் உயிருடன் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்விடம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் சொல்கிறான். ஷோக் சூரா ராட், அலா பிஸிக்ரில்லாஹி தத்மைன் அல் குலூபு. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூர்வதாலேயே இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அதனால் உங்கள் மனம் அமைதி இல்லாமல் இருக்கும்போது உலகத்தை மட்டும் தேடாதீர்கள், அல்லாஹ்வை தேடுங்கள். உங்கள் இதயம் உடைந்திருக்கும் போது மக்களிடம் மட்டும் அமைதியை தேடாதீர்கள், அல்லாஹ்விடம் செல்லுங்கள். உங்கள் கண்ணீர் மக்களுக்கு புரியவில்லை என்றாலும் அல்லாஹ் புரிந்து கொள்வான். உங்கள் வார்த்தைகள் மக்களுக்கு கேட்கவில்லை என்றாலும் அல்லாஹ் கேட்பான். உங்கள் வலி மக்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் சொல்கிறான், சூரக்க வலக்கத் கலக்னால் இன்சான் வனாலம் மாத்வஸ்விசுபி நஃப்சுஹு ஜபர் வனஹனு அக்ரபு இலை மின் ஹப்லில் வரீது. நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம், அவனுடைய உள்ளம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம். மேலும் அவனுடைய கழுத்தில் உள்ள இரத்த நாளை விட நாம் அவனுக்கு மிக அருகில் இருக்கிறோம். எவ்வளவு அழகான நினைவூட்டல் உங்கள் இதயத்தில் மற்ற யாருக்கும்
தெரியாத ஒரு விஷயம் இருக்கலாம், ஆனால் அல்லாஹுக்கு அது தெரியும். உங்கள் மனதில் ஒரு பயம் இருக்கலாம், அல்லாஹுவுக்கு அது தெரியும். உங்கள் எதிர்காலத்தை பற்றி அல்லாஹுக்கு அது தெரியும். அதனால் இனி தனியாக கவலைப்படாதீர்கள். உங்கள் கவலையை ஆவாக மாற்றுங்கள். உங்கள் கண்ணீரை சுஜூதாக மாற்றுங்கள். உங்கள் பயத்தை தவக்கராக மாற்றுங்கள். உங்கள் காத்திருப்பை சப்ராக மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையை அல்லாஹுக்காக மாற்றுங்கள். இங்கே இருக்கும் நாம் சேர்த்த பணம், நம்முடைய இந்த உலக வாழ்க்கை முடிந்துடும். நம்முடைய புகழ் இங்கே இருக்கும். நம்முடைய ஃபாலோவர்ஸ் நம்முடன் வரமாட்டார்கள். நம்முடைய இங்கே இருக்கும் நம்முடன் வரமாட்டார்கள். நம்முடைய வியூஸ், நம்முடைய அமல்து நம்முடன் வராது. நாம் செய்த நன்மைகள். அதனால் இந்த உலகத்தை மட்டும் வெற்றியாக நினைக்காதீர்கள். உண்மையான வெற்றி மறுமையின் வெற்றி அல்லாஹ் சொல்கிறான். சோரா ஆல் அம்ரான் ஃபமன் ஜுக்ஸிஹ அனின்னாரி வவுட்கிலல் ஜன்ன ஃபகட் ஃபாஸ். எவர் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகிறாரோ அவரே உண்மையில் வெற்றி பெற்றவர். அதனால் நம்முடைய மிகப்பெரிய இலக்கு பணம் அல்ல, புகழ் அல்ல, மக்களின் பாராட்டு அல்ல, ஜன்னத், அல்லாஹ்வின் திருப்தி, அல்லாஹ்வின் மன்னிப்பு, அல்லாஹ்வின் அருள். இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ் நம்மை ஜன்னத்தில் நுழைத்து விட்டால் அந்த எல்லா கஷ்டங்களும் முடிந்துவிடும். அதனால் இன்று உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் ஒரு புதிய முடிவு எடுங்கள். அல்லாஹ் முடிவு எடுங்கள். நான் அல்லாஹ்வை விடமாட்டேன். பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்வை விடமாட்டேன். அல்லாஹ்வை விடமாட்டேன். தோல்வி வந்தாலும், என் துஆ தாமதமானாலும் அல்லாஹ்வை விடமாட்டேன். என் வாழ்க்கை நான் நினைத்தபடி நடக்காவிட்டாலும் அல்லாஹ் விடமாட்டேன். ஏனென்றால் என் ரப்பு எனக்கு போதுமானவன். அல்லாஹ் சொல்கிறான் சூரத் தலாக், வமன் யத்வக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். இந்த வசனத்துடன் உங்கள் வாழ்க்கையில் எந்த சோதனை இருந்தாலும் அல்லாஹ் அதை எளிதாக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை வழங்குவது. அல்லாஹ் சிறந்து விடுவிப்பானாக. நீங்கள் எந்த பாவத்துடன் போராடினாலும் அல்லாஹ் உங்களை அதிலிருந்து விடுவிப்பானா. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த முறையில் அல்லாஹ் நீண்ட நல்வாழ்வையும் வழங்குவானாக. உங்கள் பெற்றோர்களுக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட நாள் தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பானா. உங்கள் ரிஸ்கில் பறக்க செய்வானா. உங்கள் இதயத்தில் அமைதியை வழங்குவானா. உங்கள் கண்ணீரை மகிழ்ச்சியா மாற்றுவானாக. உங்கள் சோதனையை வெற்றியா மாற்றுவானா. உங்கள் வாழ்க்கையின் இறுதி முடிவை சிறந்த முடிவாக ஆக்குவானா. நம்முடைய இறுதி வார்த்தை லா இல்லாஹ இல்லா அல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நம்முடைய ஹிசாபை எளிதாக்குவானா. நம்மை நபி முகமது அவர்களின் ஷஃபாத்தை நம்முடைய செல்வர்களாக ஆக்குவானாக. நம்மை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் நுழைய செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, இந்த முழு சீரீஸ் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நம்புங்கள், அவனை அலையுங்கள், அவனை நினைவு கூறுங்கள், அவனிடம் தப்பா செய்யுங்கள், அவனுடைய முடிவில் திருப்தி அடைய முயற்சி செய்யுங்கள், சோதனையில் சப்ர செய்யுங்கள், பிற நன்மையில் சுக்கர் செய்யுங்கள், ஹலாலான வழியில் முயற்சி செய்யுங்கள், மறுமையை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் உலகம் உங்களை கைவிட்டாலும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். உலகம் உங்களை மறந்தாலும் அல்லாஹ் உங்களை மறக்க மாட்டான். உலகம் உங்கள் கண்ணீரை பார்க்காமல் போனாலும் அல்லாஹ் அதை பார்க்கிறான். உலகம் உங்கள் துஆவை கேட்காமல் போனாலும் அல்லாஹ் அதை கேட்கிறான். அதனால் உங்கள் இதயத்தை உங்கள் ரப்பிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக முன்னேறுங்கள். இன்னும் நல்ல நாட்கள் வரலாம். இன்னும் அழகான கதவுகள் திறக்கலாம். இன்னும் பெரிய அருள் உங்களை தேடி வரலாம். ஆனால் எது நடந்தாலும் எந்த நிலையிலும் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்புனல்லாஹ் வனஹுவம் அல் வக்கீலு. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள். இதே போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனல் தினமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.